நீங்க சூடா இருக்கும்போது, அதாவது கோவமா இருக்கும்போது எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்காதீங்க. அது சுடு தண்ணில வர பபிள்ஸ் மாதிரி. தண்ணி கொதிக்கும் போது நிறைய வரும், ஆனா உடனே காணாம போயிடும். கடல் தண்ணியில எவ்வளவு வேணாலும் நீங்க சர்க்கரையை கொண்டு போய் கொட்டுங்க, கடல் தண்ணி எப்பயுமே இனிக்க போறதில்ல. அந்த மாதிரிதான் சுயநலம் இருக்கிற ஆளுங்கிட்ட நீங்க எவ்வளவுதான் அன்பு கொட்டினாலும் அவங்க கடைசி வரைக்கும் உங்களை பத்தி யோசிக்க போறதில்ல. மனிதனுடைய வாழ்க்கையை பாருங்களேன். குழந்தை பருவத்துல மத்தவங்களால கொடுக்கப்படுற அன்பை மறந்துடுறோம். இளமை பருவத்துல மத்தவங்களுக்காக நம்ம வீட்டுக்காரங்கள மதிக்க மறந்துடுறோம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம தாய் தந்தைய மறந்துடுறோம். அந்த கல்யாண வாழ்க்கையில நம்ம அண்ணன் தங்கச்சியை மறந்துடுறோம். குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் நிம்மதியா இருக்கிறது மறந்துடுறோம். எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் முதுமையில மறந்தது எல்லாமே நினைச்சு உட்காந்து அழுகிறோம். நாட்களும் கடக்குது, வயசாயிட்டும் போகுது. ஆனா என்னால ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்க முடியல. இந்த உலகத்துல நம்ம யார் மேல அதிகமா அன்பு வைக்கிறோமோ அவங்களே நம்மள அதிகமா காயப்படுத்துறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் அவ மேல உண்மையான அன்பு வச்சிருந்தேன். அதுக்கு அவ திருப்பி என்கிட்ட சொன்னது, உன்ன மாதிரி எனக்கு 1000 பேர் கிடைப்பாங்கன்னு. அப்போ அந்த 1000 பேரையும் என்னைய மாதிரி தான் தேடுறான்னு சொல்லி என் மனசை நான் தேத்திக்கிட்டேன். இங்க நீ எது பழகுறியோ இல்லையோ உன் மனசு தேத்த பழகிக்க. ஏன்னா இங்க உன் மனசுதான் அதிகமா உடைக்கவும் படும், சிதைக்கவும் படும். உங்க கண் முன்னாடி ஒரு அநியாயம் நடக்குது, இல்ல தப்பு நடக்குதுன்னா உங்களால முடிஞ்ச அளவுக்கு அதை சண்டை போட்டு உங்க கையால தடுங்க. உங்க கைகளால அங்க சண்டை போட முடியாதுன்னா உங்க வாயால அங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிங்க. உங்களால வாயாலையும் எதிர்ப்பு தெரிவிக்க முடியலன்னா அநியாயம் பண்றவங்களுக்கு எதிராக உங்க மனசளவுலயாவது சாபம் கொடுங்க. உங்களுக்கு நல்ல நேரம் வரும்னு சொல்லி காத்திருக்கிறத விட உங்களுக்கு ஒரு நல்ல நண்பனை ஏற்படுத்திக்கோங்க. ஏன்னா ஒரு நல்ல நண்பன் உங்க கெட்ட நேரத்தையும் நல்லதா